மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி தண்டனை வழங்கப்படும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். தடுப்பு காவல் என்பது நீதிமன்றத்தால் விசாரணை அல்லது தண்டனையின்றி தனிநபரை காவலில் வைப்பதையே குறிக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்று குவிப்பதால் பொது சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடும் அபாயம் எனவும் அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாக அடிக்கடி புகார்கள் பெறப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை செல்லக்கூடிய வகையிலான ஒரு சட்ட திருத்தம் தமிழக சட்டப்பேரவையில சட்ட முன்வடிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்ட திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த சட்ட மசோதா தொடர்பான நகல்கள் வெளியாகும் போது அதுல அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இந்த சட்ட மசோதாவை சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த சட்ட முன்வடிவுல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்று குவிப்பது பொது சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று இந்த சட்ட முன்வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய உயிரி மருத்துவ கழிவுகள் கொட்டுவது தொடர்பான அடிக்கடி புகார்கள் பெறப்படுகின்றன என்றும், கள்ளச்சாராயக்காரர்கள், கணினி வெளிச்சட்ட குற்றவாளிகள், மருந்து சரக்கு குற்றவாளிகள், அதே போல வன குற்றவாளிகள், மணல் கடத்தல் குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள் ஆகியோருக்கு மட்டுமே தடுப்பு காவல் அளிக்கப்பட்ட நிலையில தற்போது உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டுவோருக்கும் தடுப்பு காவல் விதிக்கப்படும் என்று அந்த சட்ட முன்வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட முன்வடிவின்படி இனி தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்று குவித்தாலோ, அண்டை மாநிலங்களிலிருந்து வந்து தமிழகத்திற்கு மருத்துவ கழிவுகளை கொட்டினாலோ உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகளை மீறியதாக கருதி தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என்றும், கூடுதல் தகவலாக இந்த தடுப்பு காவல் என்பது நீதிமன்றத்தால் விசாரணை அல்லது தடையின்றி தனிநபரை காவலில் வைப்பதையே தெரிவிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவா.